அனைவருக்கும் வணக்கம். நாம் அன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம். வெஜிடபிள் பிரியாணி பண்ணி நம்ம மட்டும் சாப்பிட போகிறது இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு கொரோனா காலகட்டத்தில் சாப்பாடு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம செய்கிற வெஜிடபிள் பிரியாணியை இன்றைக்கி கொண்டுட்டு போய் நம்ம அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எங்களுக்கு மிகப்பெரிய தூண்டுதலாக இருக்குது. தொடர்ந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். தனித்திருப்போம், விழித்திருப்போம், கொரோனாவை வென்றெடுப்போம். நாம் அன்றைக்கி பண்ண போகிற வெஜிடபிள் பிரியாணி 15 கிலோ 24 கேரட் அரிசி எடுத்துருக்கோம். அதே மாதிரி வெஜிடபிள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள். இதில் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, தக்காளிலாம் நம்ம தோட்டத்திலே எடுத்துக்கிட்டோம். பாக்கி எல்லாத்தையுமே வேறு காய்கறியெல்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டோம். அதே ஃப்ரெஷ்னஸோட சூப்பரான ஒரு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு கொடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நெய் ஊற்ற போகிறோம். அடுத்தது எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுத்தது பட்டை வகையெல்லாம் போட போகிறோம். அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகாய் போட போகிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட போகிறோம். மல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். அடுத்தது தயிர் ஊற்ற போகிறோம். அடுத்தது மிளகாத்தூள் போட போகிறோம். அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா. தக்காளி போட்டுக்கலாம். அடுத்தது வெட்டி வச்ச கேரட்டும் உருளைக்கிழங்கும் போட போகிறோம். அடுத்தது மீல் மேக்கர் போட போகிறோம். அடுத்தது காலிஃப்ளவரும் பீன்ஸும் போட போகிறோம். அடுத்தது ஒரு 3 எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்குவோம். அடுத்தது தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருவோம். காய்கறிகள் நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் கொதிச்சிருச்சு. அடுத்தது அரிசியை போட போகிறோம்.
நல்லா கிளறு மாப்பிள்ள, மாஸ்டர் மாதிரி கிளறு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலையை போட்டு நிறைய தம்மு தான் போட போகிறோம். இந்த பக்கம் தள்ளி விடுவோம். பறக்குது மாப்பிள்ள, அப்படியே கீழே வச்சிரு. இப்போ தம்மு உடச்சாச்சு, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மேலாப்பில் அப்படியே நெய்யை ஊற்றிக்கும். உடச்சுடுவோம்ப்பா. அக்கா பரவாயில்ல. ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கீழே கூட எடுத்து வச்சு போட்டுருக்காங்கல்ல. இப்போ கிட்டத்தட்ட 100 பாக்ஸுக்கு மேலே போட்டாச்சு. இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது கொண்டுட்டு போய் கொடுக்க தான் போகிறோம்.